வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த சின்ன ப்ளூ கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 446 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 446 அடிப்படையாக வச்சு மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா மேலே போகிற சமயத்தில் குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்தா பை எடுக்கலாம். அப்படி 446 மேலே நிற்காமல் கீழே வந்தது அப்படின்னா நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை அடிப்படையாக வச்சு பை செல் ரெண்டுமே இந்த 446 அடிப்படையாக வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்ற தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருந்தோம். சரி, இப்போ 446 ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 446 மேலே ஓரளவு பையிங்க்கு போகிற மாதிரி முயற்சி எடுத்திருக்கு காப்பர் மார்க்கெட். அதுக்கப்புறம் 446 சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. நடந்ததுக்கப்புறம் 446 மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கு. அந்த சமயத்தில் குட்வில் சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் மேலே போகலை, கீழே வருதுன்னு சொல்லி செல் சிக்னல் கொடுத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் 443.60 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ப்ரைஸ் அதை விட்டு கீழவும் வரல. இது கிட்டத்தட்ட அது முந்தானத்து மார்க்கெட்டுடைய லோ. அந்த இடத்துலையே மார்க்கெட் மறுபடியும் கன்சாலிடேட் ஆகி முந்தானத்து மார்க்கெட், அதாவது February 12 என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா இதே இடத்துல வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு கன்சாலிடேஷன் போட்டு 446 பக்கமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மறுபடியும் மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்து 446.30 அப்படின்ற இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி குட்வில் சார்ட்டிங் டூல் 46 அடிப்படையாக வச்சு மேலே போகிறப்போ பை சிக்னலும் கரெக்டாக கீழே வரப்போ செல் சிக்னலும் கொடுத்துருக்கு. ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் விட கொஞ்சம் அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ணலை. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விடையும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. இன்றைக்கும் காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 446 பக்கமாகவே காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அதனால் நம்மளோட திட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. மறுபடியும் 446 அடிப்படையாக வச்சு நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். 446 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்றதுனால இந்த ப்ரைஸ் மறுபடியும் இன்றைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 446 மேலே இருந்தது அப்படின்னா 452 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஒரே கவலையான விஷயம் என்னென்னா நம்ம காப்பர் மார்க்கெட்டில் வால்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இது எங்கே போகிறதுன்னு தெரியாத காரணத்தினால, திணறிட்டு இருக்க காரணத்தினால வால்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ப்ரைஸ் டைரக்ஷன் நமக்கு கொடுக்கும், வால்டிலிட்டி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.